பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. முதல்ல சூப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் சேர்த்திக்கலாங்க, ஒரு ஸ்பூனு. வணக்கம், நான் உங்கள் சரவணங்க, கோயம்புத்தூர்காரன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் சூப் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து வரும்போது ஒரு 4-5 பீஸ் தனியாக எலும்பு பீஸாக பார்த்து எடுத்து வச்சுருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சூப் வந்து சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கேட்கும். எல்லாருக்குமே தெரியுங்க சூப் ரொம்ப நல்லது. சூப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம சூப்புக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், நான் சிக்கன் வாங்கிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 5லேருந்து 6 துண்டு எலும்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த எலும்பில் தாங்க செய்யணும் சூப்பு. சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க, மிளகும் ஒரு ஸ்பூனுங்க, சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்துக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறேங்க. கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வாசத்துக்காக. அது கூடவே பாருங்கள் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு குட்டி இத்தினோண்டு ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தாளிக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் அரைச்சிட்டு வரணுங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. முதல்ல பாருங்கள், அது கூடவே மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க, சீரகம் ஒரு ஸ்பூனுங்க, ஒரு பச்சை மிளகா எடுத்துகிட்டு பார்த்திங்களா, ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க, புதினா சேர்த்திக்கலாங்க, மல்லித்தலையும் சேர்த்திக்கலாம். மல்லித்தலை பாருங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேங்க, கடைசியாக தூவறக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலைங்க. பாருங்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், முதல்ல ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சுக்க பார்த்திங்களா பொடியாக சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு சிக்கனை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. சூப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், மூடி வச்சுருங்க, நம்ம சூப்பு கொதிக்கட்டும். அவ்வளோதான், இறக்கும்போது மட்டும் பெப்பர் தூள் போட்டு இறக்குனா போதும், முடிஞ்சு, அவ்வளோதாங்க, சூப் ரெடி. பாருங்கள், நம்ம சூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குதுங்க. நம்ம ஓப்பன் பண்ணல. இப்போது பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா வெந்திருக்குங்க. 20 நிமிஷம் ஆச்சு, அதனால் வெந்திருக்கும் கண்டிப்பாக. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் சேர்த்திக்கலாங்க, ஒரு ஸ்பூனு. கடைசியாக பாருங்கள் மல்லித்தலை தூவிக்கலாம். நம்ம சூப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க வாங்க, சுட சுட குடிக்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம சிக்கன் சூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி வைக்கணும்னு பார்த்துருப்பீங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சிக்கன் சூப்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.